அந்நியாசை ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம ஜிமின் எஃப்எஃப்னா ரவுடி கேர்ள் அந்த ரூட்டில் சிஇஓ அதோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? ஜிமின் நீங்கள் போகாதீங்க அப்படின்ட்டு உங்களை தடுத்துட்டு அவர் போயிருப்பார். போயிட்டு டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் இல்லை ஜிமின் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு அழுதுருப்பீங்க. என்னென்னா உங்கள் அப்பாவுக்கு இப்போ கம்பல்சரி ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு கட்டாயத்தில் இருக்குது. ஸோ அதனால தான் ஜிமின் சொல்லியிருப்பார், அதுவும் 50-50% தான் பிழைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றப்பாரு. ஸோ நீங்கள் ரொம்ப அழுதுருப்பீங்க, ஜிமின் அப்படிலாம் சொல்லாதீங்க, என்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு ரொம்ப அழுதுருப்பீங்க. ஜிமினும் உங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. பேஷண்ட் இப்போது ஓகேவாக இருக்கார், ஸோ நீங்கள் வேணா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நர்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்போது நீங்கள் ஜிமின் ஹக்லனை பிரேக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளதாக போகிறீங்க. நீங்கள் போயிட்டு உங்கள் அப்பா பார்க்குறீங்க. உங்கள் அப்பா படுத்துட்டு உங்களை தான் பாவமாக பார்த்துட்ருக்காரு. அப்பா வயன் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் ஒரு மாதிரி கண் கலிங்க போது சொல்கிறாரு. நீங்கள் அப்பா அப்படின்ட்டு கையை பிடிச்சி நீங்கள் ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. சாரிம்மா, சாரி, அப்பா உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தது, மன்னிச்சிடுமா. அப்பா விடுங்க, எனக்கு தெரியும் உனக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. நான் இப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கேன், அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உன்னோட மேரேஜ் பார்க்குற வரையாச்சும் நான் உயிரோடு இருக்கணும்னு நினச்சேன். பட் அது வரையும் இருக்குவேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் போகிறா இருந்தால் கூட சீக்கிரமாக போயிடலாம். ஆனால் ஒரே வருத்தம், உன்னோட மேரேஜை பார்க்க முடியாமல் போகிறேன்னு, அவ்வளோதான். அப்பா என்ன பேசிகிட்ருக்கீங்க? நீங்கள் என்ன நிலமையில் இருக்கீங்க? பட் நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க? என்ன வையன், என்னோடய ஆசையை சொன்னேன், அது என்ன தப்பா? அப்பா ஆமாம் வையன், என்னோட ஒன்று ஒன்லி ஆசை உன்னோட மேரேஜை பார்க்கணும். அதுக்கப்புறம் உனக்கு பிறக்கிற குழந்தைங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை. பட் அது வரையும் நான் இருக்க மாட்டேன், அது எனக்கு நல்லா தெரியும். அட்லீஸ்ட் உன் மேரேஜை பார்க்க வரையாச்சும் இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். பார்ப்போம் நான் கேட்டதை என் கடவுள் கொடுக்குறாரா இல்லையான்னு அப்படின்ட்டு உங்கள் அப்பா ரொம்ப ஃபீலிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. பா என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நீங்களும் நானும் கடைசி வரையும் ஒன்றா தான் இருக்க போகிறோம். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன் தானே, நம்ம 2 பேரும் கடைசி வரையும் ஒன்றா தான் இருப்போன்னு. நீங்கள் இப்படியெல்லாம் பேசுனீங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க உங்கள் பொண்ணு கோவப்படுவா. வையன்மா சைலண்டாக இருமா, எனக்கே தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. நீ என்ன சொன்னாலும் அது நடக்காது. அப்பா என்ன டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களா? ஆமாப்பா அப்படின்ட்டு நீங்களும் ஹெட்டு நோட் பண்ணுறீங்க. அதுலேயும் 50% தான் எனக்கு பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் 50% அது கடவுளுக்கு விட்டது. ஸோ நீ இந்த ஆப்ரேஷனுக்கு எந்த ரெடியுமே பண்ண தேவையில்ல. அப்பா எனக்கு தெரியும் வையன், எனக்கு தெரியாதா? நான் எப்படி இருந்தாலும் போகிறவன் தான், அதுக்கு எதுக்கு நீ தேவையில்லாமல் கஷ்டப்பட்டு இந்த ஆப்ரேஷனெல்லாம் நான் பண்ணிக்கணும்? இருக்கிற வரையும் கூட ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், போதும், அதே எனக்கு மன நிறைவாக இருக்கும் வையன். அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்கள் அப்பாவும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே உங்களை பார்க்குறாரு. என் செல்ல வையன், இதுக்கப்புறம் அப்பா இல்லைனா நீ ஹாப்பியாக இருக்கணும். என்ன உனக்கும் ஜிமினுக்கு மேரேஜ் ஆன பிறகு நீ ஒரு நல்ல வைஃபாக நடந்துக்கணும், நல்ல மருமகளாக இருக்கணும், ஒரு நல்ல குடும்ப பொண்ணாக இருக்கணும் வையன். நீ இந்த மாதிரி கோவத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ, எல்லாருக்கிட்டையுமே பாசமாக நடந்துக்கோ. எனக்கு தெரியும் நீ என்னோட பொண்ணு இல்லையா, நீ ரொம்ப பாசக்காரியாக தான் இருப்ப. ஸோ எல்லாருக்கிட்டையுமே நீ நல்ல பேர் எடுக்கணும். என்னோடய பேரை நீ தான் வையன் காப்பாற்றணும். எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ இதெல்லாமே பண்ணுவேன்னு அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணில் தண்ணியாக வந்துட்டுருக்கு. அப்பா இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னால் கூட உங்கள் அப்பா கேட்காம உங்களுக்கு அட்வைஸாக கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்கு இப்பயும் உங்கள் அப்பா உங்கள் விட்டு பிரிகிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? என்னமோ என்னை விட்டு போயிடுவேன்ற மாதிரி அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. நீங்கள் என் கூட தான் இருப்பீங்க, கடைசி என் கூட தான் இருப்பீங்க அப்படின்ட்டு உங்கள் அப்பா கையை டைட்டாக பிடிச்சிட்டிங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், என்ன ஆனாலும் இந்த ஆப்ரேஷன் நடக்கும். இந்த ஆப்ரேஷனில் நீங்கள் பொழைச்சி என் கூட தான் இருக்க போகிறீங்க. நான் சொன்ன மாதிரி தான் நடக்க போகுது. பையன் இந்த ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ காசு ஆகும் தெரியுமா? எவ்வளோ வேணாலும் ஆகிட்டு போகுது. நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாச்சும் ஏற்பாடு பண்ணுறேன். இந்த ஆப்ரேஷன் கன்ஃபார்ம் நடக்கும்பா, நீங்கள் நம்பிக்கையோட மட்டும் இருங்க. வையன் எங்கே போவ வையன்? நான் என்னமோ பண்ணுறேன், இதுக்கு தான் நான் உன்கிட்ட சொல்லலை. எனக்கு தெரியும் எனக்கு ஏதாச்சும் நீ எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன்னு, அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை வையன் அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்ல நீங்கள் அப்படியே திரும்பி ஜிம்னை தான் பார்க்குறீங்க. உண்மை தானே, உங்கள் அப்பாவுக்கு இப்படின்னு தெரிஞ்ச பிறகு தானே நீங்கள் இந்த மேரேஜ்க்கே ஒத்துக்கிட்டீங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியும், ஆனால் உங்கள் அப்பாவுக்கு தெரியல. உங்கள் அப்பா இப்போது நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட போகிறீங்க அப்படின்ட்டு தான் பேசிகிட்ருக்காரு. நீங்கள் அப்பா நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அப்பா கிட்டே பேசிகிட்ருக்க, உங்கள் அப்பா உங்ககிட்ட பேசிகிட்ருக்க. ஜிமின் இது எல்லாத்தையுமே வெளியிலேருந்து கிளாஸ் வழியாக பார்த்துட்டு தான் இருக்கார்.
அவர் உள்ளே வந்து அவங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஸோ அவர் அந்த ரூமுக்கு வெளியிலேயே நின்றுட்டுருக்காரு. அவருக்கு பார்க்கும்போது இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அண்ணா என் கூட வா. மினியா நீங்கள் என்ன பண்ணுற, நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் தூரமாக கூட்டிகிட்டு வந்துட்டு, அண்ணா என்னென்னா நடந்துகிட்ருக்கு, நீ என்னென்னா பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன்னா என்ன அர்த்தம் மினியாங், நீ எதுக்கு ஃபஸ்ட் இங்கே வந்த? நான் என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்தேன். அப்போ போ அங்கே பாரு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஆ அண்ணா நீ கொஞ்சம் கூட நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்ற. இப்போ என்ன மினியாங் உனக்கு புரியணும், வையன் அங்கே தனியாக இருப்பா. தனியாலாம் ஒன்றும் இருக்க மாட்டா. சரி விடு, நான் அவகிட்ட போகிறேன். அண்ணா ஃபஸ்ட் நான் சொல்ல வரது கேளு. ஓகே ஃபைன், என்ன சொல்லு. அண்ணா உனக்கு வைனை பிடிச்சிருக்கா? அது உன்னை தான் கேட்குறேன், உனக்கு வைனை பிடிச்சிருக்கு தானே, நீ அவளை லவ் பண்ணுற தானே? ஆமாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் டைரெக்டாகவே சொல்லிட்டாரு. மின் யங் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கா. இப்போ என்ன உனக்கு தெரிய வேண்டியது தெரிஞ்சிச்சுல, போதுமா நான் கிளம்பட்டா? அண்ணா நீ இந்த மேரேஜை உன்னோட செல்ஃபிஷ்னஸ்க்கு தானே பண்ணிக்க போனேன். இப்போ நான் அவளை லவ் பண்ணுறேன்னா? ஆமாம், இந்த மேரேஜை நான் விருப்பம் இல்லாமல் எனக்கு ஒரு விஷயம் ஆகணும், அதனால தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போனேன். ஆனால் போக போக எனக்கு வைனோட கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவளோட அந்த போல்ட்னஸ், அதுக்கப்புறம் அவங்க அப்பாக்காண்டி அவள் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகிறா. இந்த மாதிரி ஒரு பொண்ணை யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும். எனக்கும் அதனால தான் அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் அவளை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட் வரையும் அவளை என் கூடயே வச்சுக்க போகிறேன். போதுமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. மினியங் ஜிமினியை தான் பார்த்துட்ருக்கா. இங்கிட்டு ஜிமின் வர, நீங்கள் கரெக்டாக உங்கள் அப்பா ரூம்லேருந்து வெளில வரீங்க. என்னாச்சு அங்கிள் நல்லா இருக்காரா? ஜிமின் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு கொஞ்சம் காத்தாட வெளில கூப்பிட்டு வந்து நின்றுட்டு, நீங்கள் அப்படியே வெளில பார்த்துட்ருக்கீங்க அந்த ஃப்ரெஷ் ஏரை வாங்கிட்டே. வையன் உங்ககிட்ட தான் கேட்குறேன், அங்கிள் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா? ஆப்ரேஷன் பற்றி சொன்னியா, ஒத்துக்கிட்டாரா அப்படின்ட்டு ஜிமின் கேட்டுகிட்டே இருக்காரு. ஜிமின் நம்ம 2 பேரும் நாளைக்கே மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்போ ஜிமின் உங்களை பார்க்குறாரு. நெக்ஸ்ட்டு சீன்லேயே நீங்களும் ஜிமினும் கல்யாணத்து கோலத்தில் மண்டபத்தில் மேலே தான் உட்காந்துட்ருக்கீங்க. எல்லாரும் சிரிச்சுட்டு அங்கே கிராண்டாக ரெடியாக இருக்காங்க. நீங்களும் ஜிமினும் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. அங்கே ஐயரும் மந்திரத்தை ஓதிட்டுருக்காரு. அங்கே எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிமினோட அம்மா அப்பா அவ்வளோ சந்தோஷத்தில் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் சொன்னீங்கன்னு ஜிமினும் ஓகேன்னு அவருக்கும் நீங்கள் இதெல்லாமே சொல்லியிருப்பீங்க. உங்கள் அப்பா இதுதான் ஆசைப்பட்றாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. ஸோ ஜிமினும் ஓகேன்ட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அதை வந்து ஜிமினோட அம்மா அப்பா கிட்ட சொல்லும்போது, அது எப்படி நாளைக்கே மேரேஜ் பண்ண முடியும் அப்படின்ட்டுலாம் கேட்டிருப்பாங்க. பட் நீங்கள் உங்களோட சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சுருப்பீங்க. ஸோ அதனால தான் அவங்களும் ஓகேன்னு மேரேஜ்க்கு ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போது அது இங்கே வந்து நின்றுட்டுருக்கு. இங்கிட்டு நீங்கள் ரொம்ப சிரிச்சுட்டு உங்கள் அப்பா தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பா வீல் சேரில் உட்காந்துட்டு உங்களை தான் அப்படியே பாசத்தோடு பார்த்துட்ருக்காரு. நீங்களும் உங்கள் அப்பாவை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் ஜிமின் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. பட் நீங்கள் கொஞ்சம் கூட ஜிமினை கண்டுக்கவே இல்லை. உங்களுக்கு இப்போது உங்கள் அப்பா மட்டும் தான் தெரிகிறாரு. இப்போது இந்தாப்பா தாலியை கட்டு. சரி அப்படின்ட்டு ஜிம்னும் வாங்குறாரு. அப்போ உங்கள் அப்பா அப்பா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்கள் அப்பா உங்களை சமாதானப்படுத்தி அங்கேயே உட்கார வைக்கிறாரு. ஆனால் அவர் கட்சியில் ஃபுல்லாக பிளட்டாக தான் இருக்குது. பட் அது உங்ககிட்ட காமிச்சா நீங்கள் அப்படியே எந்திரிச்சு வந்துடுவீங்க. அதனால தான். அப்போது கட்டுப்பா, பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டு. சரி அப்படின்ட்டு ஜிமினும் உங்கள் கழுத்தில் தாலி கட்டுறாரு. அப்போ தான் நீங்கள் அவங்க தாலியை பார்த்துட்டு ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமினும் உங்களை தான் பார்க்குறாரு. அப்போது ஐயோ சமந்தி என்னாச்சு, ஐயோ அங்கிள் அப்படின்ட்டு எல்லாரும் பதறிட்டே உங்கள் அப்பா பார்க்குறாங்க. அப்போ தான் நீங்களும் ஜிமினை திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அப்பா சீரியஸான நிலமையில் ஆகிட்டாரு. இப்போது நெக்ஸ்ட் சீனில் உங்கள் அப்பா ஆப்ரேஷன் தேட்டரில் தான் இருக்காங்க. இப்போ எமர்ஜென்சியாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால தான் எல்லாருமே பரபரப்பாக இருக்காங்க. நீங்கள் கல்யாண கோலத்துலேயே உட்காந்துட்டு செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. ஜிமின் தான் உங்கள் பக்கத்துலேருந்து ஆறுதல் படுத்துறாரு. ஜிமினோட அம்மா அப்பா வையன் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்களும் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்களை தான் சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் கூட அவங்க சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாமல் நீங்கள் ரொம்பவே அழுவுறீங்க. உங்கள் அப்பாவை நினச்சி ரொம்பவே பயப்படுறீங்க. இந்த ஆப்ரேஷன் எப்படி முடியுமோ அப்படின்ட்டு உங்களுக்கு இன்னும் பயமாக இருக்குது. உங்கள் அப்பா இல்லாமல் போயிட்டாருன்னா அதை உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. ஸோ நீங்கள் அந்த பயத்தில் ரொம்பவே அழுவுறீங்க. ஜிமின் தான் ஒன்றும் இல்லை வையன் ஒன்றும் இல்லை, இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியும் அப்படின்ட்டு சமாதானப்படுத்துகிறாரு. நீங்கள் இருந்தாலும் ரொம்பவே அழுவுறீங்க. ஜிம்னை ஹக் பண்ணி தான் ரொம்பவே அழுவுறீங்க. அப்போது வையன் என்னாச்சு வையன், உங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு
அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் கேட்க எல்லாரும் அந்த வாய்ஸ் பக்கம் திரும்பி பார்த்தா டியாங் தான் செம்மையாக குடித்த மாதிரி வந்து அந்த போதிலேயே என்னாச்சு வயன், அங்கிளுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு கேட்டுட்ருக்காரு. நீங்கள் டியாங் இங்கே பார்த்தோன்னா, அதுவும் இந்த நிலமில் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறனே தெரியல. ஜிமின் தான், ஏய் டியாங் என்ன குடிச்சிருக்கியா? ஆமாண்டா குடிச்சிருக்கேன். இப்போ என்ன உனக்கு? ஏய் என் கூட வா ஃபஸ்ட்டு. நான் வரமாட்டேன், நான் வயன்கிட்ட தானே விசாரிச்சிட்ருக்கேன், நீ என்ன அப்படின்ட்டு ஜிம்னை தள்ளிவிட்டு டியாங் போக போனாலும் ஜிமின் தான் வற்புறுத்தி டியாங் கையை பிடிச்சி தூரத்தில் இழுத்துட்டு வர்றாரு. ஏய் டியாங் என்ன உளறிட்டு இருக்கா, பைத்தியமா? என்னடா பைத்தியம்? நான் காதலிச்ச பொண்ணை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட. எனக்கு விருப்பமே இல்லாத ஒரு பொண்ணை எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க பார்க்குற. நீ என் வாழ்க்கையில் சேர்ந்து எல்லாரும் விளாட்றீங்க. ஆனால் நான் இங்கே வந்து வயன்கிட்ட பேசினது உனக்கு அவ்வளோ வலிக்குதா? டியாங் போதில் கண்டபடி உளறிட்டு இருக்காத. நான் என்னடா கண்டபடி உளர்றேன்? உன் தங்கச்சியை பிடிக்கலன்னு சொன்னேனே, அதை சொல்ல வரியா? என்ன உனக்கு மின்னியாங்க சுத்தமாக பிடிக்கலையா? நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன், அவளை எனக்கு பிடிக்கவே இல்லை. அவளை மேரேஜ் பண்ணிக்கவும் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. எட்டியாங் என் தங்கச்சியை பற்றி இப்படி சொன்னேன் அப்புறம் பார்த்துக்கோ. என்னடா உன் தங்கச்சியாக இருந்தால் யாராக இருந்தால் எனக்கு என்ன? எனக்கு அவளை பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான். உன் தங்கச்சின்றனால அவளை எனக்கு பிடிச்சிடணுன்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? டியாங் அப்படின்ட்டு ஜிமினுக்கு அவ்வளோ கோவம் வருது. என் தங்கச்சியே வேணான்னு சொல்கிறியான்ற மாதிரி. என்னடா என்ன எகுற? சரி டியாங், உனக்கு ஒரு தடவை கூட மினியாங் மேலே லவ்வே வந்தது இல்லையா? அவளை உனக்கு ஒரு தடவை கூட பிடிச்சதே இல்லையா? கிடையவே கிடையாது. எனக்கு அவ்வளோ சுத்தமாக பிடிக்காது. அவளை மாதிரி ஒரு பொண்ணை எனக்கு சத்தியமாக பிடிக்காது அப்படின்ட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்கிறாரு. அப்போ ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அவருக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே அடிக்க போகிறாரு. அண்ணா அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் கேட்க திரும்பி பார்த்தா மின்னியங் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு மாதிரி கண்கலங்கி போய் தான் அங்கே நின்று இதெல்லாமே கேட்டுட்டு இருந்திருக்கா. மின்னியாங் நீங்கள் என்ன பண்ணுற? அண்ணா அவருக்கு தான் என்னை பிடிக்கலான்றார்ல, ஸோ இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. மின்னியாங் அவன் குடிச்சிருக்கனால சும்மா உளாறிட்டு இருக்கான். இல்லைண்ணா எனக்கு தெரியாதா? நான் அவர் மேலே உயிரே வச்சுருக்கேன். பட் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாதா என்ன? எனக்கு புரியுது அவருக்கு என் மேலே ஒரு தடவை கூட இன்ட்ரெஸ்ட் வந்ததில்லைன்னு. தேவையில்லாமல் அவரை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்க போகிறதில்ல. அதுக்கு இப்பயே இதை முடிச்சுட்டா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மேரேஜை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு அவள் டியாங்க அழுதுகிட்டே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. ஜிம்மினுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மின்னியாங்க இப்படி பார்க்குறதுக்கு. அவருக்கு நல்லா தெரியும் மின்னியாங் டியாங் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கா, எவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருக்கான்னு. பட் இப்போது டியாங்கோட ஹாப்பினஸ்க்காண்டி அவளோட எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டா. ஸோ ஜிமின் டியாங்க தான், இங்கே பாரு என் தங்கச்சியை பாரு, அவள் உன் மேலே உயிரே வச்சுருக்காடா. ஆனால் நீ ஏன்டா அவளை ஒரு தடவை கூட புரிஞ்சிக்கல? சே உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட்டு அப்படின்ட்டு ஜிமின் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. டியாங் இதெல்லாம் கேட்குறாரு. பட் அவர் போதையில் இருந்ததுனால அப்படியே மயங்கி அங்கேருந்து ஒரு பெஞ்சில் மாட்டி ஆயிட்டார். இங்கிட்டு அப்படியே 2 months கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போது ஒரு ஃபைன் டே. நீங்கள் தான் உங்களோட வீட்டில் உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ அப்படியே சிரிச்சிட்டு இருந்த மாதிரி இருக்குது. அதை நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நீங்களும் லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோவை தொடச்சிட்ருக்கீங்க. தொடச்சிட்டு அப்பா நீங்கள் அழகாக இருக்கீங்க சிரித்த மாதிரி அப்படின்ட்டு நீங்கள் அதை ரொம்பவே எமோஷ்னலாக பார்த்துட்ருக்கீங்க. ஏ வயன்மா எப்போ வந்த அப்படின்ட்டு உங்கள் பின்னாடிலேருந்து சவுண்ட் கேட்க நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அப்பா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்கன்னு தான் நினச்சேன். நீங்கள் என்ன வீல் சேரை தள்ளிட்டு இங்கே வரையும் வந்துட்டீங்களா? வயன் என்ன வயன், நான் உன்கிட்ட என்ன கேட்குறேன், நீ என்ன பேசிகிட்ருக்க? நீங்கள் போங்க ரெஸ்ட் எடுங்க. போ வயன், எப்போ பார்த்தாலும் ரெஸ்ட் எடுத்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ அப்பா. சரி எங்கே மாப்பிள்ளை வந்தாரா? இல்லைப்பா அவர் வரலையா? என்ன வயன், நான் என்ன சொல்லியிருக்கேன், வரான் தான் மாப்பிள்ளை கூட ஜோடியாக வந்தோன்னு சொன்னேன். அங்கிள் அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேனே அப்படின்ட்டு ஜிமின் பின்னாலேருந்து சிரிச்சிட்டே வராரு. உங்களுக்கே ஷாக்கு. ஜிமின் நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்தேன்னு சொன்னாங்க அம்மா, அதனால தான் நானும் வந்துட்டேன். ஓ அப்படியா? இந்த வயன் அப்படின்ட்டு அவர் 2 பேக் நிறையா உங்கள் அப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் கொடுக்குறாரு. ஏன்பா தம்பி இதெல்லாம் வாங்கிட்டு வர? பரவாயில்லம்மாம்மா அப்படின்ட்டு ஜிமினும் அவ்வளோ சிரிச்சிட்டே சொல்கிறாரு. நீங்களும் வந்து அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஜிமினை பார்த்து சிரிக்கிறீங்க. ஜிமினும் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. அந்த உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க அந்த கனெக்ஷனே சொல்லுது நீங்கள் 2 பேரும் ஒருத்தரை எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு. நீங்களும் அதை வாங்கிட்டு போய், சரி ஜிமின் சாப்பிட்டீங்களா? இல்லை வயன் ரொம்ப பசிக்குது, உன் கையில் வச்சு செஞ்சு கூட
உன் கையில் சாப்பிட்றதுக்கு தான் நான் ஓடி ஓடி வந்தேன் அப்படின்ட்டு ஜிமினும் விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்காரு. அவர் எப்படி கோல்டு ஹார்ட்டடாக எவ்வளோ ரூடாக பேசுகிற ஆள், ஆனால் இப்போது உங்ககிட்ட ரொம்பவே குழஞ்சி ஒரு மாதிரி காமெடியாக ஃபன்னியாக பேசிகிட்டு இருக்காரு. நீங்களும் சிரிச்சிட்டே ஏன் ஜிமின் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டே போய் கிச்சனுக்குள்ளே போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. மருமகனே, போதும் போதும் என் பொண்ணை பார்த்தது, என்னை கொஞ்சம் என் ரூமில் விட்டுறியா அப்படின்ட்டு உங்கள் அப்பா கேட்க, அதுக்கு என்ன மாமா விட்டுட்டா போச்சு அப்படின்ட்டு ஜிமினு சிரிச்சிட்டே வந்து உங்கள் அப்பாவை அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அவரை அப்படியே பெட்டில் படுக்க வச்சு சேஃப்டியாக அவருக்கு எல்லாமே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட் எல்லாம் போற்றி விட்டுட்டு, சரி மாமா ஏதாச்சும்னா சொல்லுங்கள் ஓகேவா, உங்களுக்கு ஏதாச்சும்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுக்குறேன், இப்போ நீங்கள் நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க ஓகே. ஓகேப்பா அப்படின்ட்டு அவங்களும் சொல்ல ஜிமினும் சரின்ட்டு ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில தான் வராரு. நீங்கள் அங்கே ஹாரூமா ஜிமின் கேட்டாருன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பாசத்தோட சமைச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் உங்களை பின்னாடிலேருந்து ஹக் பண்ணிட்டு, வையன் என்னடி பண்ணுற? அவங்களுக்காண்டி தான் சமைச்சிட்ருக்கேன். என்ன சமைக்கிற? உங்களுக்கு பிடிச்ச சப்பாத்தியும் அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவியும் தான் பண்ணுறேன். ஓ தேங்க்யூ வையன், சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, உங்களுக்காண்டி தான் சமைச்சிட்ருக்கேன், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். நீ சமைச்சா அதெல்லாமே அமிர்த மாதிரி இருக்கும். இருக்கும் இருக்கும். என்னடி ரவுடி பொண்டாட்டி இப்படி பேசுகிற? என்னாச்சுங்க உங்களுக்கு? என்னாச்சு இன்றைக்கி? என்ன ரொம்ப பாசமாலே பொழிறீங்க போல்? உன்னை பார்த்தாலே உள்ளே ஏதோ பண்ணுதுடி. பண்ணும். ஜிமின் சும்மா இருங்க, அப்பா கேட்டுற போது. பக்கத்து ரூமில் தான் அப்பா இருக்காரு, அதெல்லாம் ஒன்று கேட்காது. மாமா நல்லா தூங்கிட்டு இருப்பார். நீங்களே நினச்சிக்க வேண்டியதா? என்ன வையன்? ஜிமின் சும்மா இருங்க, உங்களுக்கு இப்போ பசிக்குதுன்னீங்கல்ல, இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னால் சமைக்க முடியாது. எனக்கு பசிக்குது, பட் எனக்கு வேறு மாதிரி பசிக்குதே அப்படின்ட்டு உங்கள் இடுப்பை தடவிட்டே சொல்லிகிட்ருக்காரு. ஜிமின் அடிப்பேன் தள்ளிப்போங்க அப்படின்ட்டு நீங்கள் சப்பாத்தி கட்டியை வச்சுட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. அடிப்பாவி, என்னடி என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி தான் ரவுடி மாதிரி சுற்றிட்டு இருந்தேன், கராத்தே குன்ஃபுன்னு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் என் தங்கச்சியெல்லாம் புலி பண்ணேன், இப்போ என்னன்னா என்னையும் புலி பண்ணிகிட்ருக்கியா? நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் சிரிச்சிட்டே அதுக்கப்புறம் திரும்பி மறுபடியும் சப்பாத்தி ஓட்டிகிட்ருக்கீங்க. ஆனால் ஜிமின் மறுபடியும் உங்களை ஹக் பண்ணுறாரு. ஜிமினா விடுங்க. விட முடியாதுடி அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் இங்கே செல்லமாக சண்டை போட்டுட்ருக்க இந்த வாய்ஸ் எல்லாம் உங்கள் அப்பாவுக்கு நல்லா கேட்குது. அவரும் அதனால ஸ்பேஸ் கொடுத்துட்டு வந்து உங்கள் 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ரூமில் வந்து அப்படியே படுத்துட்ருக்காரு. நீங்களும் ஜிமினும் இவ்வளோ அந்யோன்யமாக இருக்கிறது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் இவ்வளோ பாசமாக ரொம்பவே ஜாலியாக இருக்கிறது. ஸோ அதை நினச்சிட்டே அவரும் சிரிக்கிறாரு. ஜிமினா, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? அது மின்னியங் எங்கே மேரேஜ் நின்ற பிறகு அவள் எங்கே போனானே தெரியல. அதுக்கப்புறம் எதுக்கு அவளுக்கும் டியாங்க்கும் மேரேஜ் நின்று போச்சு என்னன்னே எனக்கு தெரியல. நான் 1 மாதம் இங்கே இருந்தேன், ஸோ அதனால எனக்கு எதுவுமே தெரியல. ஒரே ஒரு தடவை தான் அவளை மீட் பண்ணேன், அப்போ தான் மேரேஜ் நின்றது எல்லாத்தையுமே சொன்னான் எனக்கு. ஆனால் முழுசாக எதுவுமே சொல்லலை. இப்போ அவள் எங்கே இருக்கா? வையன், அவள் கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஊர் சுற்ற போயிருக்கா. அப்போயாச்சும் கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டு டியாங்க மறக்கலாம்லாம் பார்க்கலாம். இருந்தாலும் பாவல்ல மின்யாங் எவ்வளோ லவ் பண்ணா டியாங்க, அவள் எவ்வளோ உசுராக இருந்தா டியாங் மேலே. ஆனால் லாஸ்ட் டைமில் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால அவளும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாள். பாவம். என்னடி வையன், அவ்வளோ நீனும் எலியும் புனியமாக சுற்றிட்டு இருந்தீங்க, இப்போ என்னன்னா நீ அவளுக்கு பறிஞ்சு பேசுகிற, அவன் என்னன்னா உனக்கு பறிஞ்சு பேசுகிறா? என்ன அவன் எனக்கு பறிஞ்சு பேசினாளா? எனக்கு புரியல. அவள் தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, வையன் நான் நினச்ச மாதிரி இல்லை, அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு, ஸோ அவளை நல்லா பார்த்துக்கோனா, அவளை கஷ்டப்படுத்திடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் இங்கேருந்தே கிளம்புனான். என்ன சொல்கிறீங்க? இது எப்போ? மாமாவுக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு நீ 1 மாதம் உங்கள் அப்பாவை தானே பார்த்துட்டு இங்கே இருந்த. ஸோ அப்போ தான் இதெல்லாமே நடந்துச்சு. அவள் தான் என்கிட்ட சொன்னான், வையன் நல்ல பொண்ணு, அவளை பார்த்துக்கோங்கன்னு. அவளும் என்கிட்ட சொன்னாளா? என்ன சொன்னான்? உங்களை பற்றி தான் சொன்னான். என் அண்ணன் ரொம்ப முரடன், அவன் பேசுகிறதே சரி இருக்காது, அவன் பெரிய ஒரு பைத்தியம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தா. என்ன அவள் அப்படி சொன்னாளா அப்படின்ட்டு ஜிமின் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ ஜிமின், நான் தான் சொன்னேன், அதை போய் நம்பிட்டீங்களா? உங்கள் தங்கச்சி உங்களை பற்றி நல்லா தான் சொல்லிகிட்டு இருந்தா. என் அண்ணன் கொஞ்சம் ரஃப்பாக தான் இருப்பான், நீ தான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கணும். அவன் ரொம்பலாம் கோவக்காரன் கிடையாது, பட் கோவம் வந்துச்சுன்னா அவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது.
ஆனாலும் அவனை மாதிரி ஒரு பாசக்காரன் எங்கேயுமே பார்க்க முடியாது. என் மேலே அவன் எவ்வளோ உசுராக இருக்கான் தெரியுமா? அதை விட உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறான். ஸோ நீ அவனை ஏற்றுக்கிட்டு வாழ பழகு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே போயிருப்பா. ஸோ அதெல்லாம் நீங்கள் சொல்ல எனக்கு தெரியும், ஏன்னா அவள் என்னோட தங்கச்சி. இப்போ மட்டும் அப்படி எகிரிட்டு போனீங்க. அது நீ தான் அப்படி பண்ணிட்ட. ம் நல்லா சமாளிக்கிறீங்க ஜிமின். என்ன பண்ண, உங்ககிட்ட இருந்தால் சமாளிச்சு தானே ஆகணும் அப்படின்ட்டு 2 பேரும் சிரிச்சிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனாலும் ஜிமின் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். அவள் டியாங் ரொம்ப லவ் பண்ணா, பட் டியாங்க்கு அவளை பிடிக்காம போயிடுச்சு. அதனால அவளே விட்டு கொடுத்துட்டா. ஆனால் அதுக்கு பதிலாக அவளுக்கு ஒரு பெட்ரு பர்சன் அவளோட லைஃப்பில் கிடைக்கணும். அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அவளுக்கும் உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும். அவளும் நம்மள மாதிரியே ஒரு லவ்லி கப்பலாக வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன். கன்ஃபார்ம் வாழ்வா அப்படின்ட்டு ஜிமின் சொல்லிட்டே உங்களை ஹக் பண்ணிட்டு இருக்காரு. இங்கிட்டு மின்னியங்க பார்த்தா அவள் நல்லா குடிச்சிட்டு ஒரு பப்பில் மட்டையாக போய் கிடக்குறா. அதுவும் தள்ளாடிட்டே இருக்கா, ஸ்டெடியாகவே இல்லை அவள். என்ன மேம் ரொம்ப குடிச்சிருக்கீங்க போல? யாரா அது அப்படின்ட்டு அவள் அப்படியே திரும்பி படுக்கிறா. அப்போ ஒரு ஹேண்ட்ஸமான கை அங்கே உட்காந்துட்டு அவளையே பார்த்துட்ருக்கான். யார் நீங்கள்? என்ன ரொம்ப குடிச்சிருக்கீங்க, என்னாச்சு? அதுவா, என்னோட லவ் ஃபெயிலியரா? என்னாச்சு, இந்த சின்ன வயசுக்கே லவ் ஃபெயிலியரா? யார் அவன் தான் உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டானா? ஏமாத்தினதா? இது ஒன் சைடு லவ். ஓ, ஒன் சைடு லவ்க்கு தான் இவ்வளோ பில்டப்பா? உங்களுக்கு என்ன சும்மா போயிடுச்சா? ஒன் சைடு லவ்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? நான் அவனை உருகி லவ் பண்ணேன். அவன் பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வாழ்க்கையிலேயே அவன் மேலே தான் இவ்வளோ லவ் வச்சுருந்தேன். பட் அவன் என்னைய பிடிக்கலன்னு சொல்லிட்டான். என்னை கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டான். என் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே வரலன்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஆமாம், இதெல்லாம் கேட்குறீங்களே, உங்கள் பேர் என்ன? என் பேரா ஜியான் ஜங்குக். ஓ, பேரே சூப்பராக இருக்குது. பார்க்கவும் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்ட்டு மேலேருந்து கீழே வரையுமே அவள் ஒரு மாதிரி பார்க்குறா. என்ன சைட் அடிக்கிறீங்களா? அப்படியே சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. அவள் பண்ணுறது எல்லாமே ஜங்குக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவரும் சிரிச்சிட்டே தான் பார்த்துட்ருக்காரு. என்ன என்னை சிரிச்சிட்டே பார்க்குறீங்க? நீங்களும் என்னை சைட் அடிக்கிறீங்களா? நீங்கள் என்னை சைட் அடிக்கும் போது நான் ஏன் உங்களை சைட் அடிக்கக்கூடாது? சொல்லுவீங்க அப்படின்ட்டு அவளும் சிரிக்கிறா. ஜங்குக்கும் சிரிக்கிறாரு. இங்கிட்ட ஒரு புது லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிட்டுருக்க. இங்கிட்டு நீங்கள் படிச்சுட்டு இருந்த காலேஜில் ஜோயா தான் தன்னந்தனியாக சுற்றிட்டுருக்கா. என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே. இங்கிட்ட என்னன்னா வயன் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்கா. நான் என்னன்னா இப்படி சிங்கிளாக சுற்றிட்டுருக்கேன். ஏன் கடவுளே, உங்களுக்கு என்னை பார்த்தா பாவமாக தெரியலையா? எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட கொடுக்க மாட்டீங்க அப்படின்ட்டு கடவுளை திட்டிகிட்டே அவள் போயிட்டுருக்க. சாரி அப்படின்ட்டு ஒருத்தர் மேலே தெரியாதனமாக மோதிட்டா. அப்போ அவனும், ஓ ஜோயா சீனியர் நீங்களா? என்ன பார்க்க இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்ட்டு அவள் அப்படியே ஒரு மாதிரி மிஸ்மரைஸ் ஆகி தான் பார்த்துட்ருக்கா. ஜோயா உன்னையே தான் அப்படின்ட்டு கையை அப்படியே வேவ் பண்ணும்போது தான் சொல்லுங்கள் சீனியர், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தான் கிராஜுவேட் ஆகி போயிட்டீங்களே. போயிட்டேன், பட் நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. என்னோடய சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கணும். ஸோ அதனால தான் வந்தேன். ஓ அப்படியா? ஆனால் நீங்கள் பார்க்கவே ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. எப்படி இருக்கேன்? செம்மையாக இருக்கீங்க தெரியுமா? என்ன என்னைய ரொம்ப சைட் அடித்து சொல்கிற மாதிரி இருக்கு? அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் பார்க்க செம்மையாக இருக்கீங்க. எப்படி டியாங் சீனியர்? நீ ஏன் சீனியர்னு கூப்பிடுறத நிறுத்து, டியாங்னே கூப்பிட்டுக்கோ. சரி டியாங் சீனியர். ஐயோ, டியாங்னு கூப்பிடு. சரி டியாங். அப்புறம் எப்படி படிக்கிற? இதை நான் கேட்கக்கூடாது தான். 3 வருஷமாக ஒரே கிளாஸில் இருந்தேன். பட் பரவாயில்ல, கேட்குறேன். எப்படி படிக்கிற? நான் நல்லா தான் படிக்கிறேன். ஆமாம், ஒத்தியாக சுற்றிட்டுருக்க. என்ன பண்ண? வயனுக்கு மேரேஜ் ஆகி அவள் ஹாப்பியாக அங்கே வாழ்ந்துட்டுருக்கா. நான் தான் இங்கே தன்னந்தனியாக சுற்றிட்டுருக்கேன். அப்போ நீயும் எந்த பாய் ஃப்ரெண்டையாச்சும் பிடிக்க வேண்டியதானே? பிடிக்கலாம், பட் எனக்கு யாரையுமே பிடிக்கலையே. என்ன பிடிக்கலையா? எவ்வளோ அழகான பசங்க இருக்காங்க, ஒருத்தங்க கூட உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல, ஆனால் எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்துச்சி. பட் அவருக்கு என்ன பிடிக்குமான்னு தான் தெரியல அப்படின்ட்டு டியாங் ஒரு மாதிரி பார்த்துட்டே அவள் சொல்கிறா. டியாங் அதுக்கு மேலே பேச விரும்பாம, சரி ஓகே நான் போகிறேன். சீனியர். என்ன? கேன் ஐ ஹாவ் யூர் நம்பரா? எதுக்கு? அது வந்து கொஞ்சம் நாம் 2 பேரும் பேசலாமா அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி கையை பிசைஞ்சிட்டே டியாங்கிட்ட சொல்கிறா.
டேயாங்கோ சிரிச்சிட்டு இந்தா அப்படின்ட்டு அவரோட கார்டை தான் நீட்டுறாரு. அவள் அதை வாங்கிக்கிறா. டேயாங்கோ அதுக்கப்புறம் போகிறாரு. அவள் அவ்வளோதான், டேயாங்கோட நம்பர் கிடச்சிச்சின்னு அங்கே எகிரி குதிச்சிட்ருக்கா. டேயாங்கோ போனவர் அதுக்கப்புறம் திரும்பி பார்த்து அவள் இவ்வளோ குஷியாக சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவரும் ஸ்மைல் பண்ணிகிட்டே அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கிட்ட ஒரு நியூ ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக ஸோ ஒருத்தருமே அவங்களோட பாதியை புதுசாக தொடங்குறாங்க. ஸோ இதோடையே ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த எஃப்எஃப்ஐ முடிச்சிருக்கேன். இந்த எஃப்எஃப்ஐ இப்படி முடிக்கணும்னு நான் ஆசைப்படல. இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே மேரேஜுக்கு அப்புறம் ஜிமினுக்கும் வையனுக்கும் சண்டை நடக்கிற மாதிரி அந்த மாதிரி கொண்டு போகலான்னு தான் நினச்சேன். பட் என்ன பண்ணேன், ஸ்டார்டிங்லேருந்து இந்த எஃப்எஃப் கொஞ்சம் நல்லா தான் போச்சு. சென்டரில் ஒரு பெரிய கேப் எடுத்தேன். ஸோ அதோட இந்த எஃப்எஃப் ஊற்றிக்கிச்சு. அதுக்கப்புறம் நான் போட்டேன். உங்கள் யாருக்குமே பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சி தான் இந்த எஃப்எஃப்ஐ கண்டினியூ பண்ணேன். கொஞ்சம் பெருசாக கொண்டு போகலான்லாம் நினச்சேன். இந்த ஸ்டோரியுமே நல்லா தான் இருந்துச்சு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரிய வந்துச்சு. ஆனால் அட்லீஸ்ட் நீங்கள் அதையாச்சும் சொல்லியிருந்துருக்கலாம், பிடிக்குமா பிடிக்கலையான்னு. நீங்கள் அட்லீஸ்ட் பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாச்சும் இந்த எஃப்எஃப்ஐ சீக்கிரம் முடிச்சிருப்பேன். தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோஸ் போட அவசியம் இருந்திருக்காது. ஏன்னா எனக்கு எக்ஸாம்ஸ் இருந்தாலுமே நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோவாச்சும் போட்டுறேன். பட் நீங்கள் அதுக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா அப்போ எனக்கு எப்படி இருக்கோ சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி யோசிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் எவ்வளோ டைம் தேவைப்படும். பட் நான் அது எல்லாமே பண்ணி லாஸ்ட் டைமில் அது கரெக்டான ரெஸ்பான்ஸ் கிடைக்கலனா அப்போ எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். நான் ரொம்பவே டிப்ரெஷனில் போயிருந்தேன். அதனால தான் இந்த 2 நாளும் நான் வீடியோஸ் போடல, ரெக்கார்டும் பண்ணலை. அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த எஃப்எஃப்ஐயாச்சும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த எஃப்எஃப்ஐ முடிச்சிட்டேன். எப்படியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு இப்பயும் நீங்கள் சொல்ல போகிறது இல்லை. ஓகே, எனக்கு தோணாதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.